வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னாக்க, அதிரசம் மாவு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன், அது எனக்கு எப்படி சொதப்புச்சு, அதை நான் எப்படி சரி பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. அதுக்கு நான் 1 கிலோ பச்சரிசியை நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சர்லேயே நல்லா உலர்த்திட்டேங்க. கையில் ஈரம் ஒட்டாமல் அதே நேரத்தில் அரிசியில் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுதாங்க சரியான பக்குவம். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கிட்டு அதில் சுக்கு ஏலக்காவை நான் லைட்டாக தட்டி சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியை தேவையான அளவு போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்ததை ஜல்லடையில் கொட்டி சலிச்சுக்கிட்டேங்க. நல்லா சலிச்சதுக்கப்புறம் திரும்பவும் அந்த துப்பிகளையும் அதிலே போட்டு மீதி இருக்கிற அரிசியும் அரைச்சி இதே மாதிரி சலித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இப்படி கையில் பிடிக்க வரணும். நல்ல ஈரப்பதமான அரிசி மாவாக இருக்குது. அதை அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ நான் 1 கிலோவுக்கு 3/4 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வெல்லத்தை கரைச்சிக்கலாம். வெல்லத்தை நல்லா கம்ப்ளீட்டாக கரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் வடிகட்டிக்கலாம். எல்லாம் கல் குப்பை எதுவுமே இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ நல்லா கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ கம்பி பதம் வந்துருச்சான்னு பார்க்குறதுக்காக இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் பச்சை தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் இப்படி விட்டு நம்ம கையில் எடுத்தோம்னா கரையாமல் அதே நேரத்தில் உருண்டையாக வந்ததுன்னா சரியான பாகு பக்குவம்னு அர்த்தம். இப்போ நான் அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவை அதில் கொட்டி கிளறிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு பாகு அதிகமாகிடும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கனாக்கா நீங்கள் மாவை தனியாக வேறு பாத்திரத்தில் வச்சுட்டு பாகை கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் விட்டு கிளறுங்க. பார்த்திங்கன்னா நல்லா கிளறி எடுத்துக்கலாம். கிளறினதுக்கப்புறமா கொஞ்சம் மேலே காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நெய் விட்டு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். சரி, இது வரைக்கும் எல்லாம் சரியாக தான் நடந்தது. அதுக்கப்புறம் எங்கே சொதப்புச்சு அப்படின்னு பார்க்கலாம்.
இப்போது அதை மூடி போட்டு மூடாமல் இந்த மாதிரி ஒரு துணியால் நம்ம கட்டி வச்சிட்டோம்னா அந்த வேர்வை உள்ளே வழியாமல் இருக்கும். அதுக்காக தான் இப்படி பண்ணுறது. ஒரு 2 நாள் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்லா டைட்டாக ஆகிடுச்சுங்க. எனக்கு அப்போவே தெரிஞ்சது இது ஒழுங்காக வராது அப்படின்ட்டு. ரொம்ப கெட்டியாக இருந்தது. நான் இந்த மாதிரி ஒரு கரண்டியால் நல்லா அடியிலேருந்து நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டேன். சரி, இருந்தாலும் ஒரு 2 நம்ம எண்ணெயில் போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணிட்டேன். இப்போது நான் ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் ஆயில் தடவிட்டு ஒரு உருண்டை எடுத்து வச்சேன். இந்த மாதிரி ஒரு மூடியை வச்சு நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணேன். ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது, ரொம்ப டைட்டாக இருந்தது. சரி, ஒரு 2 3 போட்டு பார்க்கலான்ட்டு 2 3 நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். சரி, இது அப்படியே வச்சுட்டேன். ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கிட்டேன். ரெண்டும் சேர்ந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கிற அதிரசத்தை அதில் போடலான்னு போட்டேன் பாருங்கள். அது மேலே எழும்பி வரவே இல்லை. இப்படி கரண்டியை போட்ட உடனே எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. சரி, இன்னொன்று போட்டு பார்க்கலாம் அப்படின்னு அடுத்ததையும் போட்டேன். அதுவும் அப்படி தான் வந்தது. சரி, அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா தோணிச்சு, வேறு என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணும்போது மாவையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசித்து நான் ஒரு ஐடியா பண்ணேங்க. தண்ணியை கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சு லைட்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஊற்றி இந்த மாவில் நல்லா அடியிலேருந்து கிளறி விட்டேன். அந்த சூட்டில் இந்த வெல்லம்லாம் நல்லா இலகி வந்துச்சு. அதிகமாக ஊற்றிடக்கூடாதுங்க. நான் ஊற்றின அளவுக்கு தான் ஊற்றணும். நல்லா கொதிச்சிருக்கணும் தண்ணி. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அதில் வெல்லம்லாம் நல்லா மெல்ட் ஆகி வந்துருந்தது. அதை நான் கையை வச்சு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா உருண்டை எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருந்தது. இப்படி கையாலேயே தட்டி போடுற அளவுக்கு நல்லா கரெக்டாக இருந்தது. இது நான் உடனே செய்யலை, ஒரு 1 hour ஊற வச்சிட்டேன். அப்புறம் திரும்ப எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா போட்டு எடுத்தேங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை ஷேர் பண்ணுங்கள். அதை எப்படி சரி பண்ணீங்கன்னு எனக்கும் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு போடும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது.
அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் சரியாக வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஹாப்பியாச்சு. இந்த மாதிரி எடுத்து இன்னொரு கரண்டியில் வச்சு இப்படி அழுத்தினோம்னா நம்ம எக்ஸஸாக இருக்கிற ஆயிலெலாம் வெளியே வந்துடும். அதே மாதிரி திரும்ப திரும்ப அடுத்தடுத்து போடும்போது நல்லாவே வந்ததுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அதிரசம் மாவு எப்படி வந்தது? கரெக்டாக வந்ததா? இல்லை இந்த மாதிரி ஏதாவது சொதப்பல் வந்திருந்தால் அதை எப்படி சரி பண்ணீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இதை நான் ஒரு 4-5 உங்கள்கிட்ட போட்டு காட்டணுங்கிறதுக்காக தான் நான் ஒவ்வொன்றா போட்டுட்ருக்கேன். இதே மாதிரி ஒவ்வொன்றா நான் எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துட்டேங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மாவையும் வேஸ்ட் பண்ணல, எண்ணெயும் வேஸ்ட் பண்ணல அப்படின்ட்டு. பாருங்கள், எல்லாமே நல்லா தான் வந்திருக்கு. ஆனால் நான் லேட்டாக தான் போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோவை. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.